இன்னைக்கு தம்பிய ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர்ற வேலை எனக்கு இல்லைங்க. ஹஸ்பண்ட் வந்து நான் கூட்டிட்டு வந்துர்றேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, நான் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு, லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பச்சை மொச்ச புளிக்குழம்பு தாங்க ப்ரிப்பேர் பண்ண போறேன். நேத்து வந்து சந்தையில வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அத வந்து காலையிலேயே உரிச்சு ரெடியா வச்சிருந்தேங்க. ஆக்சுவலா இத வந்து ஒன் பார்ட் ரெசிபி மாரி ஈஸியா வந்து குக்கர்ல விசில் விட்டு டைரக்ட்டாவும் செஞ்சிரலாம். ஆனா நான் இன்னைக்கு அந்த மாரி ப்ரிப்பேர் பண்ணாம, தனியா வடச்சட்டியில தாளிச்சு விட்டு தாங்க ப்ரிப்பேர் பண்ணேன். லஞ்ச் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னதாலே மாடியில வந்து துணியெல்லாம் துவைச்சு அப்படியே தொங்க விட்டு வச்சிருந்தேங்க. ஏன்னா தண்ணி எல்லாம் வடியட்டும்னு சொல்லி. நம்மகிட்ட இப்ப வாஷிங் மிஷின் வேற இல்ல இல்லைங்களா? ஸோ அதனால கையில தான் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப துணி சேராம டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்பவே நான் வாஷ் பண்ணிடுறதுங்க. ஏனால வர்றதுக்கு முன்னதால டிசம்பர் மாசம் ஒரு 2 ட்ரெஸ் எடுத்திருந்தேங்க. அது இன்னும் ஸ்டிச் பண்ணாம அப்படியே இருந்தது. தம்பி ஸ்கூல்ல இருந்து கூட்டு வர்றப்ப வழியில ஒரு டெய்லர் பார்த்து வச்சிருந்தேன். ஸோ அவங்கள்ட்ட கொண்டு போய் கை மட்டும் பிடிச்சடிச்சு வாங்கலான்னு சொல்லிட்டு அப்படியே கீழ போயிருந்தேங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது அப்படியே பாலும் வாங்கிட்டு வந்து தம்பிக்கு பால் ஆத்தி குடுத்துட்டு நானும் டீ போட்டு குடிச்சாச்சு.